நாங்க இன்னைக்கு பண்ணாரி போயிருந்தோம். என்னங்கன்னா தம்பிக்கு வந்து மண்ணாங்கட்டி மாரியாத்தா வந்துருந்துச்சு. இந்த பகுட்டோரத்துல எல்லாம் வீங்கிட்டு சரியாகாது, ஃபீவரா இருக்கும். அப்புறம் அந்த மஞ்சள், வெங்காயம், வேப்பந்தழை வச்சு அரைச்சு பூசினா சரியாயிரும். அதுக்காக போயிருந்தேன். கோயிலுக்கு போகணும். எங்க ஊர்ல எப்பவுமே அந்த மாதிரி பிரச்சனைங்கன்னா இந்த அம்மா போட்டுருந்துச்சுனாவே கோயிலுக்கு போகணும். முக்கியமா பண்ணாரிக்கு தான் போவோம். சரி போயிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு இப்படி அதை சுத்தி வருவோம் பாத்தீங்களா? அவனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஒரு வாரம் ஃபுல்லா எங்கேயுமே இல்லைங்களா? நான் மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறேன். அவன் ஓடி 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 போறான். சரி அவன் ஓடித்தரான் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். இது வந்து உடம்பு சரியில்லாத டைம்ல எடுத்துருந்துச்சு. அது சைடுல மட்டும் வீங்கி இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி பத்திரி போட்டு விட்டா சரியாயிக்கும். சரின்ட்டு வீட்டுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவன் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரி போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு பார்க்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அது எவ்வளோ போய் சுத்தி பார்த்துட்டு அவனுக்கு இது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு, செட் பண்ணியிருந்தாங்க. அதுல மட்டும் போனோம். ட்ரெயின்ல இன்ஜின்ல யாருமே ஓட்டல. ஆனா நல்லா இருந்துச்சு. நாங்க 2 பேர் மட்டும்தான் அந்த ரவுண்ட் போறப்போ இருந்தோம். யாருமே இல்ல, ஜாலியா இருந்துச்சு. அவன் அதுக்கு மட்டும் போலாம் அப்படின்னு அவனே இஷ்டப்பட்டு சொன்னான். நிறைய வாங்கி சாப்பிட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம், சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டு நல்லா எல்லா பக்கம் சுத்தி பார்த்திருந்தோம். அங்க டைனோசர் இது மட்டும் அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா பெருசா இல்ல. பவானி சாகர் அந்த இதுவே அவங்க கெடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க் மோசம் பண்ணி வச்சிருக்காங்க. போலாம், ஜஸ்ட் போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ.